இங்க ஒரு பாட்டி பூக்களெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த பூவை அவங்களோட தலையிலே வச்சு விடுறாரு. பாட்டியும் சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் பாசமா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப தாத்தாவோட வாயில அந்த சாப்பாடு ஒட்டி இருக்கு. பாட்டி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதை தொடச்சு விடுறாங்க. அப்ப கண்ணாடி வழியா பார்த்தா அங்க தாத்தாவுக்கு பதிலா அவரோட எலும்பு கூடு இருக்கு. அப்புறம் இவங்க தாத்தாவோட எலும்பு கூடு பக்கத்திலே உட்கார்ந்துட்டு பூக்கள் எல்லாம் எடுத்து அதை அவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட கண்ணுக்கு தாத்தாவும் பூ எடுத்து ஹாப்பியா சிரிக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பாட்டியும் ரொம்ப சந்தோஷமா அவரை பார்த்துக்கிட்டே அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்பா தாத்தா பூக்களை வச்சு ஒரு கிரீடம் செஞ்சு அதை பாட்டியோட தலையில வைக்கிறாரு. பாட்டியும் ஆச்சரியமா அதை பார்த்துட்டு அப்படியே அவரோட தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பாட்டி அவங்களோட ஆல்பம் எடுத்து அதுல இருக்க போட்டோ எல்லாத்தையுமே ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல கடைசியா ஒட்டி இருக்க போட்டோல தாத்தா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பாட்டி அதுல இப்ப எடுத்த போட்டோவையும் அந்த ஆல்பத்துல வைக்கிறாங்க. இப்பதான் அவங்க தாத்தா எலும்பு கூட இருக்கிறத அந்த போட்டோல பாக்குறாங்க. இவங்களால அதை நம்ப முடியாம குழம்பி போய் அதை பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப தாத்தா கையை நீட்டி இவங்களை டான்ஸ் ஆட கூப்பிடுறாரு. இவங்களும் அவர் கூட சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க. அப்பவும் பாட்டி தாத்தாவோட எலும்பு கூடு கூட தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தாத்தா இறந்ததே தெரியல. இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்ப தாத்தாவோட கால்ல மிதிச்சு ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. பாட்டி வெம்மா எழுந்து தாத்தாவை பாக்குறாங்க. இப்ப பாட்டியோட கண்ணுக்கு தாத்தா எலும்பு கூட இருக்கிறது தெரியுது. இத்தனை நாள் இவங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட எலும்பு கூடு கூட தான் பேசிட்டே இருந்திருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு அவர் இறந்ததே புரியுது. இது தெரிஞ்சதும் அவர் இறந்தது நினைச்சு இவங்க ரொம்ப அழுகுறாங்க. அப்புறம் பாட்டி அவங்களோட வீட்டு பக்கத்திலேயே தாத்தாவை புதைச்சிடுறாங்க. அவரோட கல்லறையில இவங்க பூக்கள் எல்லாம் வச்சுட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கிட்ட வர்றாங்க. இவங்க மெதுவா கதவை திறக்கும் போது அப்போ ஒரு பெரிய வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் இவங்க ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா தாத்தா இறந்த கொஞ்ச நாள்லயே இந்த பாட்டியும் இறந்துட்டாங்க. இவங்க கதவை திறக்கும் போது அந்த வெளிச்சத்துல தாத்தாவோட ஆவிதான் இவங்களை பார்க்க வந்திருக்கு. அவங்க திரும்பவும் தாத்தாவை பார்த்ததாலதான் இப்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. கடைசியில இவங்க ரெண்டு பேரோட எலும்பு கூடும் ஒன்ன கை கோத்துக்கிட்டே அந்த பூக்களுக்கு நடுவுல கிடக்குது.